வணக்கம் ஜெயஹிந்த். ஈரானில் நடக்கக்கூடிய யுத்தம், வளைகுடா நாடுகளுடைய யுத்தத்தை பற்றி மூணாவது மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 அப்டேட் பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். நம்மளுடைய டீம் 24 மணி நேரமும் எல்லா செய்திகளையும் பகுத்தாராய்ந்து அதில் இருக்கக்கூடிய ஏஐ ஃபேக் எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஜென்யூனாக கிரவுண்ட் சோர்ஸஸை நம்ம டெவலப் பண்ணி அதற்கு உண்டான பதிவுகளை நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்களில் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ஒரு டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் இருக்குது, அதில் போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது மத்தியானம் 2.5 மணி நேரம் இந்திய நேரப்படி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஃபைனல் லிஸ்ட் எத்தனை இடத்துல தாக்கியிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. 24 மாகாணங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 700க்கும் அதிகமான டார்கெட்ஸு தாக்கப்பட்டிருக்கு. 201க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 750க்கும் அதிகமான பேர் காயம்பட்டிருக்காங்க. நேஷன் வைடு கம்ப்ளீட்டாக பேக் அவுட் ஆகிருக்கு. அவங்களுடைய சுப்ரீம் லீடர் ஹயத்துல்லா கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதை நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம். அவங்களோட ஐஆர்ஜிசியோட கமாண்டர் இன் சீஃப், ஈரானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், அவங்களுடைய டிஃபென்ஸ் அட்வைசர் அலி ஷம்கானி அவர்கள், பல நியூக்ளியர் அணு ஆயுத சயின்டிஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிகேடியர் ஜெனரல் அகமது வைதி, இவர் தான் புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க ஐஆர்ஜிசியோட கமாண்டராக. அதன் பிறகு சில முக்கியமான டார்கெட்ஸ், அதாவது ஒரு மேக்சிமம் வேவ் ஆஃப் அட்டாக்கை தெற்கு, கிழக்கு மற்றும் வடக்கு இந்த 3 பகுதியிலுமே பண்ணியிருக்காங்க. கிழக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இது ஈரானை கொண்டு எல்லை கொண்ட நாடுன்றதை, பாகிஸ்தானை எல்லை கொண்ட நாடுன்றதை பார்க்குறோம். பாகிஸ்தான் ஈரான் முதுகில் குத்துனது மீண்டும் உறுதியாக இருக்குது. அமெரிக்காவுடைய MQ-9A மற்றும் 9B ரக ட்ரோன்ஸுக்கு, அதாவது ஈரானுக்குள்ளே கண்காணிக்க அனுப்பிச்சப்பட்ட ட்ரோன்ஸுக்கு இவங்களுடைய பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய விமான நிலையம் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு முறை இல்லை, 2 முறை. ஸோ இவங்க இஸ்லாமிய சமூகத்தினருடைய நாடு, சமூக சகோதரர்கள், ஒரே உம்மா அப்படின்னு சொன்னால் கூட இவங்க பச்சை துரோகிகள் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய ரிட்டாலியேஷன் அப்படின்றது 50 முறை, 50 வேவ், ஒரு அலையில் 100கணக்கான ட்ரோன்கள், கூடவே பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள், இது மாதிரி 50 முறை அவங்க தாக்கியிருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 30 மிசைலை இஸ்ரேலை நோக்கி ஏவிருக்காங்க. அதில் 28 தடுக்கப்பட்டாலும் 2 வந்து பார்த்தீங்கன்னா டெல்லவீவ் நகரத்தை முக்கியமான இடங்களில் தாக்கியிருக்கு. இஸ்ரேலுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தாக்கப்பட்டிருக்கு. ஹைஃபா துறைமுகம் தாக்கப்பட்டிருக்கு. ஜெருசலேம், டெல்லவீவ், சென்ட்ரல் இஸ்ரேல், இது 3மே தாக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய காமிகாசி ட்ரோன்ஸும் மிகப்பெரிய லெவலில் தாக்குதல் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். 120க்கும் அதிகமான இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்காங்க, இல்லை காயமடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஒரு சர்ப்ரைசிங், ஒரு டெட்லியான ஒரு அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் மேலே அவங்களோட நேவியோட 5th ஃப்ளீட்டு, சென்காமோடைய சென்ட்ரல் கமாண்டோடைய ஹெட் குவார்ட்டர் பஹ்ரைன் ஏர்போர்ட், ரேடார் சிஸ்டம்ஸு, ஃபேர்மவுண்ட் ஹோட்டல். ஈரானுடைய தாக்குதல் துபாய் மேலே மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இன்று காலை ஒரு 10 மணி நேரப்படி துபாயோடைய விமான நிலையம் 2வது முறை தாக்கப்பட்டிருக்கு. புர்ஜ் கலீஃபா தாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேர்மவுண்ட் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பாம் ஜுமேரா தாக்கப்பட்டிருக்கு. துபாயோடைய ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ், ஸ்கை ஸ்கிராப்பர்ஸில் பெரிய லெவலில் ஷாயித் 138 ரக ட்ரோன்ஸ் தாக்குதல் நடத்துறதை நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களே பல பேர் இந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. பட் உங்களுடைய சேஃப்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன்னா ட்ரோன் மேலேருந்து வரும்போது, இல்லை ஒரு ஏவுகணை வரும்பொழுது நீங்கள் மொபைலில் வீடியோ எடுக்கும்போது அதோடைய ஸ்பீடு என்ன அப்படின்றது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியாது. அது கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் அது தாக்கக்கூடியது. ஸோ பில்டிங்ஸ்லேருந்து, அது ஜன்னல் விண்டோலேருந்து தள்ளி இருங்க. வீட்டில் தீப்பற்றி எறியக்கூடிய பொருட்களை, அந்த ஃபயர் லோடுன்னு நம்ம சொல்லுவோம், இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல், அதை கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பாஸ்போர்ட் போன்ற எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸை பேக் பண்ணி சேஃபாக வைங்க. எவாக்குவேஷன் இப்போதைக்கு தேவைப்படாது. அந்தந்த நாடுகள் கொடுக்கக்கூடிய லோக்கல் அட்வைசரியை ஃபாலோ பண்ணுங்கள். இது தவிர ஜெப்லாலி சீபோர்ட் தாக்கப்பட்டிருக்கு. ஃபேர்மவுண்ட் ஹோட்டல், புர்ஜ் கலீஃபா, இந்த இடத்துல ஒரு 3 எமிராட்டிகள் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வருது. கத்தார் உதைத் ஏர்பேஸ் தோகாவில் இருக்கக்கூடியது மற்றும் தோகாவை சுற்றி இருக்கக்கூடிய பல நகரங்கள், பல வீடுகள் தாக்கப்பட்டிருக்கு. குவைத்தில் அலி அல் சலேம் ஏர்பேஸ் மற்றும் சவுதியில் இருக்கக்கூடிய ரியாதில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் ஏரியா,
ஈராக்கில் இருக்கக்கூடிய அல் அரீர் ஏர்பேஸ், யுஎஸ் கிராம் சிஸ்டம் எர்பில் நகரத்தில், எர்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹோட்டல்ஸ் வெளிநாட்டில் தங்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோர்டனில் முர்ஃபக் அல் சுல்தி ஏர்பேஸ், 2 பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள், அம்மான் நகரம், அதன் பிறகு சிரியாவில் டமஸ்கஸ், ஒமானில் மஸ்கட். ஒமானில் இப்போ வரைக்கும் சைரன் கொடுத்துருக்காங்க, பட் தாக்குதல் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. தெற்கு லெபனன், தெற்கு சிரியா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ், அநேகமாக எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய தாக்குதலை இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் துபாயை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 3 விஷயங்கள். அமெரிக்காவோடைய ஹை வேல்யூ அசெட்ஸ் மிலிட்ரி ஏர்பேஸ் அங்கே தான் இருக்குது. ஜெப்லாலி போர்ட் அவங்களுடைய அமெரிக்காவோடைய லாஜிஸ்டிக்ஸ்க்கு மிக மிக முக்கியமான போர்ட். அமெரிக்காவோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அமெரிக்க செல்வந்தர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய நகரம் துபாய். வேர்ல்டோட ஃபினான்ஷியல் கேபிட்டல், வேர்ல்டோட அவியேஷன் ஹப்பு. மேற்கிலிருந்து கிழக்கு நாடுகளுக்கு போகக்கூடிய அனைத்து விமானங்களும் ஒன்று அபுதாபி இல்லாட்டி துபாயில் தரையிறங்கி போவாங்க. ஸோ இன்றைக்கி ஏவியேஷன் நெட்வொர்க் டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்கு. கோடிக்கணக்கான லாஸஸ், கோடிக்கணக்கான மக்கள் ட்ராவல் பண்ண முடியாமல் பரிதவிக்கிறாங்க. இது எல்லாத்த தவிர துபாயில் இருக்கக்கூடிய ப்ரைம் ஒரு இன்வின்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, சுத்தமான காற்று, அழகாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நகர், டேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி, பாதுகாப்பு மிக மிக அதிகம், செல்வந்தர்கள் மற்றும் நடுத்தர மக்கள் வாழக்கூடிய ஒரு கனவு பூமி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சுத்தமான நகரம், அமைதியான நகரம். இந்த கட்டமைப்பை தான் இப்போ இவங்க உடைச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் துபாயில் நடக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இப்போ சமீபத்தில் நண்பர்கள் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க துபாய் ரியல் எஸ்டேட்டை பற்றி. பட் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் துபாய் அப்படின்றது அந்த இன்வின்சிபிள் பொசிஷனை இழந்துருச்சு. எதுவுமே இங்கே நடக்காது அப்படின்றதுல பல பேர் நம்ம நாட்டு மக்களே அங்கே போகும்போது வெளிநாட்டில் வாழ்கிறது நல்லது தான், அங்கே இருக்கக்கூடிய சுத்தபத்தமெல்லாம் நம்ம கற்றுக்கணும், அந்த பாதையில் நம்ம பயணிக்கணும், நம்ம நாடு சுத்தமாக இருக்கணும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்தியாவை சிறுமைப்படுத்தி இங்கே வந்து நிறைய பேர், என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் பேசுவாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் துபாயில் நல்ல லைஃப் இருக்குது, கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா நீங்கள் செட்டில் ஆகலாம், இங்கே இந்தியாவிலலாம் வாங்காதீங்க, இந்தியாவோட ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குது, லஞ்ச லாவண்யம் கம்மி. உண்மைதான், எல்லாமே உண்மைதான், நம்ம நாட்டில் சீர்திருத்த வேண்டியது நிறையா இருக்குது. ஆனால் இது எல்லாம் இருந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு 12 மணி நேரத்தில் 1000க்கும் அதிகமான சீனா மற்றும் துருக்கியில் உற்பத்தி செய்யப்பட்டு பாகிஸ்தான் இயக்கிய ட்ரோன், பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் ஒன்று நம்ம நாட்டில் யாரையாவது தாக்குச்சா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஜம்முவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஹாஸ்டலில் இருந்த மாணவர்கள் அந்த ட்ரோன் தாக்குதல், நம்மளோட மிசைல் ஆகாஷ் சிஸ்டமாக இருக்கட்டும், L-70 இருக்கட்டும், நம்மளுடைய S-400 இருக்கட்டும், அதை வீடியோ எடுத்து செல்ஃபி போட்டு மகிழ்ந்தாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பை உறுதி செய்த நாடு, வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம், அரசியல் அறிவு பெற்ற மக்கள், ஸ்திரமான ஒரு அரசு கடந்த 12 வருடங்களா, மிக மிக வலிமையான ஒரு இராணுவம், உழைக்கக்கூடிய மக்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம நாட்டை இன்னைக்கு உறுதியாக வச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு நாடு நம்ம சேஃபான நாடுன்னு சொன்னோம்னா அதை இந்தியாவை தான் சொல்ல முடியும். அது சுதந்திர காற்றை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, இப்போ சைனாவில் போயிட்டு ஷி ஜின்பிங்க்கு எதிராகவோ இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு எதிராகவோ ஒரு பதிவை நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களை மரண தண்டனை வரைக்கும் கொண்டு போகலாம். நம்ம நாட்டில் பிரதமருடைய அம்மா, பிரதமருடைய குடும்பம், முதல்வர், யாரை வேணாலும் என்ன வேணாலும் அப்யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு வேணாலும் கீழ்த்தரமாக பேசலாம். ஏன்னா அது பேச்சுரிமை. நாட்டில் பிரிவினைவாதம் பேசலாம், அது என்னுடைய உரிமை. நாட்டில் வந்து சினிமா நடிகர்களோட லைன் கட்டி நிற்கலாம், அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்கள வந்து திட்டலாம், அது என்னுடைய உரிமை. என்னோட நாடு, என்னோட இதுன்னு சொல்லி அந்த ஒரு உணர்வோடு இருக்கலாம், ஏன்னா அதுவும் நம்ம நாடு. இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வலிமையான இராணுவம். அது இல்லாமல் ஒரு கனவு நகரத்தை கட்டமைச்சா இன்னைக்கு அந்த நிலைமை என்ன அப்படின்றத நம்ம துபாயிட்டேருந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ இனிமேலாவது வசிக்கக்கூடியவங்க நம்ம நாட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்னலாம் குட் ப்ராக்டிசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணுமே தவிர, நம்ம ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் பண்ணோன்னா இது எல்லாமே இன்னைக்கு தப்பாகக்கூடியதை பார்க்குறோம். IRGC மிகப்பெரிய ரிவெஞ்சுக்கு நாங்கள் ரெடி ஆகிறோம், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை சும்மா விட மாட்டோம், எங்கள் தலைவரை கொன்றவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. பதிலுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் இதை விட பார்க்க முடியாத ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு பக்கம் மிரட்டிட்டு இருக்காரு. இஸ்ரேலில் நான் பேசும்போது இன்னும் 5 நாள் நாங்கள் கண்டிப்பாக இன்னும் ஆயிரக்கணக்கான டார்கெட்ஸ் எங்களுக்குள்ள ஈரானுக்குள்ளே இருக்குது, அதை நாங்கள் விடாமல் நாங்கள் வந்து 5 நாள் நிறுத்த மாட்டோம் அப்படின்றது ஈரானோட நிலைமை. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் எதுவுமே அங்கேருந்து நகர மாதிரி தெரியல, மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த யுத்தம் முடிவுக்கு வரத்துக்கான சூழ்நிலை இப்போதைக்கு கண்டிப்பாக இல்லை. துபாய், அபுதாபி, சவுதியில் இருக்கக்கூடிய ரியாத், மஸ்கட், ஒமான் போன்ற நாடுகளில், ஒமான் நான் கொஞ்சம் தவிர்க்கிறேன், பட் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாடுகளில் முக்கிய நகரங்கள் மீது
இன்று இரவு இன்னொரு வேவ் ஆஃப் அட்டாக்கை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய கணிப்பு பொய்க்கணும்னு நானே விரும்புகிறேன். பட் நிதர்சனமான ஃபேக்ட் அவங்க முன்னாடி வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க, பேனிக் ஆகாதீங்க. ட்ரோன்ஸ் வருதுன்னு சொல்லி ஜன்னல் பக்கம் அதில், ஏன்னா அதோட இம்பாக்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோடைய வெளிப்புற சுவர் பக்கம் தான் இருக்கும். அந்த இடத்த நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். உள் பக்கமாக இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக அவங்க இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட தாக்கம் இதோட முடியாது. கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட தருணம் அப்படின்றது சதாம் ஹுசேன் கொல்லப்பட்ட அதே தருணமாக தான் நான் பார்க்குறேன். இதோடைய தாக்கம் மிகப்பெரிய லெவலில் இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு பாகிஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பல வன்முறைகள் அங்கே ரிப்போர்ட் ஆகுது. அமெரிக்காவுடைய தூதரகம் தாக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டு மக்கள் வசிக்கக்கூடிய ஹோட்டல்கள் தாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க தூதரகத்தை சூறையாடக்கூடிய நிலைமையில இன்னைக்கு பாகிஸ்தானில் பார்க்குறோம். காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஷியா இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய லெவலில் தெருவில் இறங்கி போராடக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்தியாவிலையும் இதோட தாக்கம் எதிரொலிக்குது. இன்னும் பல இஸ்லாமிய நாடுகளில் இந்த தாக்கம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா கயத்துல்லா அவர்கள் ஈரானுடைய தலைவர் மட்டும் கிடையாது, ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுடைய சுப்ரீம் லீடர். இது ரெண்டுமே ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதனால இந்த ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். வரக்கூடிய காலங்களில் இது இன்னும் அதிகமாகும் அப்படின்றத பார்க்குறோம். அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியோடைய அந்த ட்ரோன் வீடியோக்கெல்லாம் உலகத்துக்கு காட்சிப்படுத்திருக்காங்க. கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு அவங்க கூட இருந்த ஒரு படைத்தளபதி மொசாட் ஏஜென்ட்டாக இருந்ததாகவும், இவங்களெல்லாம் ஒன்று கூட வைக்க ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி ஒன்று கூட வச்சு அதன் பிறகு 20 குண்டுகள் இந்த பில்டிங் மேலே வீசப்பட்டிருக்கு அப்படின்றதும், இந்த இடைப்பாடுகளிலேயே மீட்டெடுக்கும் பொழுது கமேனி அவர்களுடைய உடல் மீட்டெடுக்கப்பட்டு அந்த புகைப்படம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மொசாடு உளவாளியால் ஃபோட்டோ எடுத்து அது உடனடியாக ட்ரம்ப்புக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதுன்ற செய்திகள் வருது. வெகு விரைவில் அந்த ஃபோட்டோவும் ரிலீஸ் ஆகலாம். அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இது இன்னும் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல ஒரு டவுட்டே வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் ஒரு வகையில் தனிமைப்படுத்தப்படுது. ஏன்னா அந்த அரபு நாடுகள் எல்லாமே, இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே, பாகிஸ்தான் போன்ற இரட்டை வேடதாரிகள், பணத்துக்காக எதை வேணாலும் விற்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் கூட இன்னைக்கு ஈரானுக்கு எதிரான ஒரு நிலையும் ஈரானை கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையுமான ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஹவுத்திகள் தங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீடியேஷன் அப்படின்றது இந்தியா ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்திரிய நாடு வியன்னால பேசி தீர்த்துக்கலாம், நாங்கள் நாட்டை ஓப்பனாக வைக்கிறோம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. பட் பேச்சுவார்த்தைக்கான எந்த முகாந்தாரமும் இங்கே இல்லை. இது ஆல் அவுட் வாராக தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய கணிப்புப்படி இன்று இரவு முக்கிய நகரங்கள், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், முக்கிய ஹோட்டல்கள், குறிப்பாக யுஏஇ மற்றும் சவுதி அரேபியா, கத்தாரில், இது தவிர சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் கிணறுகள் தாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் தாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ கோல்டு இதனால் மிகப்பெரிய லெவலில் மீண்டும் விலை உயரப்போகுது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகலை. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு நாம் இதோடைய அதிர்வலைகளை நிச்சயமாக இந்தியாவுடைய பங்கு சந்தையிலையும் பார்க்கலாம், வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பங்கு சந்தையிலும் பார்க்கலாம். இந்த யுத்தத்தில் இந்தியர்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக சைடு எடுக்கிறது, ஈரானுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுறது, இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது, இல்லை வைசி வெர்சா இஸ்ரேலுக்கு ஆதரவாக, இதெல்லாம் வந்து சரியான ஒரு இது கிடையாது. ரெண்டுமே நட்பு நாடுகள், ரெண்டுமே இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய நாடுகள், ரெண்டுமே நம்ம நாட்டோட ரொம்ப நாள் உறவில் இருந்தக்கூடிய நாடுகள். ஸோ இந்த ஒரு ஆட்டம் அப்படின்றது வெஸ்டர்ன் மீடியோட நரேட்டிவில் போய் மாட்டாதீங்க. இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இப்போது சவுதி போன்ற அரசாங்கங்கள் இந்த பதிவுகளை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. நானே வந்து அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் ஈரான்லேருந்து விழக்கூடிய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை பார்த்து கொண்டாடின ஒரு வீடியோ ஒருத்தர் மூலிமா கிடச்சிது கத்தாரில். அதை நான் அனுப்பிச்சி விட்டுருக்கேன். அவங்க வந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு ஜியோ பாலிட்டிக்ஸ் புரியாமல் இது பண்ணாதீங்க. இதில் சித்தாந்தமோ இல்லை ரிலீஜனோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது தாண்டி தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் லைவாக 24/7 நம்ம டீம் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.